ஹலோ காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனலில் இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறையில் பல்வேறு வகையான வேலை வாய்ப்பு பார்த்துருந்தோங்க. ஆனால் இந்த வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா பெண் உதவியாளர் வேலை வாய்ப்புங்க சமூக நலத்துறையில் வந்திருக்குதுங்க. நோட்டிஃபிகேஷன் வந்ததே பல பேருக்கு தெரியாது. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு இப்போ வந்துக்குது அப்போன்னு ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி வேலை வாய்ப்புங்க கல்வி தகுதி 12ஆம் வகுப்பு படிச்சிருந்தா போதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி சம்பளமாக உங்களுக்கு 18,500 கொடுக்குறாங்க. உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸாமினேஷன் இல்லை. அதே மாதிரி விண்ணப்பிக்கிறதுக்கான கட்டணங்களும் எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லைன்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி விண்ணப்பித்தால் 100% வேலை. நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா தெரியாத வேலை வாய்ப்புங்க. அதே மாதிரி இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இந்த கண்டிஷன்ஸ்லாம் வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். ஸோ அவங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் கிடைக்குங்க. உங்களுக்காக தேடி தேடி வந்து பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பு கொடுத்துக்கிட்டே வந்துகிட்டு இருக்கிறோங்க. ஸோ அதுக்காக ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. இப்போ வாங்க விரிவாக பார்க்கலாம். ஸோ உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அரியலூர் மாவட்டத்துக்காக வந்திருக்குதுங்க. ஸோ அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் பத்திரிகை செய்த 27/7/2022 வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்காங்க. நம்மளுடைய மத்திய அரசு கொண்டு வந்த மிஷன் வத்சல்யா திட்டம்னு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு மாநில அரசு சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டுருக்குது. அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அழகில் உங்களுக்கு வேகன்சி வந்துக்குது. அது என்னன்னா ஆர்டர்படுத்தின வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா தற்காலிகன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கான கல்வி தகுதி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10வது 12வது 3 இயர் இளங்கலை பட்டதாரி படிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது எதில் பார்த்தீங்கன்னா சோசியல் ஒர்க்கு, சோசியாலஜி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒன்று படிச்சிருக்க வேண்டும். அப்படி இல்லையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா முதுகலையில் நீங்கள் படிச்சிருந்தாலும் ஓகே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. மேலும் குழந்தைகள் சார்ந்த ஆற்றுப்படுத்துகிற அதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 இயர் நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காங்க. அது எங்கெங்கன்னு பாருங்க, தொண்டு நிறுவனம், பள்ளிகள், மருத்துவமனை, குழந்தைகள் இல்லம். நாம் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தலாம் இந்த ஐடிகே இவங்களுக்கெல்லாம் அரசு இல்லத்தில் வேலை வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லி போட்டிருந்தோம். அதில் ஒர்க் பண்ணியிருந்தவங்களுக்குலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ப்பாக அமையுங்க. ஸோ இது மாதிரி தாங்க வந்து பார்த்தோன்னா ஒன்றில் ஒர்க் பண்ணும்போது அடுத்தடுத்து நம்ம வந்து பார்த்தோன்னா போஸ்டிங்கு மேலே வந்து பார்த்தோன்னா போயிட்டே இருக்கலாங்க. அதேமாரி கம்ப்யூட்டர் நாலேஜ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். 42 வயதுக்கு உள்ள இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சம்பளமாக உங்களுக்கு மந்த்லி வந்து பார்த்தோன்னா 18,536 இருக்குங்க. ஸோ அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தோன்னா உதவியாளர் வந்து பார்த்தோன்னா டேட்டா என்ட்ரி வந்து பார்த்தோன்னா கேட்குறாங்க. ஸோ இது டெம்பரரி ஜாப்பு. இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 12th படிச்சிருந்தா போதும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைன்னா அதுக்கு இணையான படிப்பு படிச்சிருக்கணும். கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருக்குன்னு சொல்லி வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. பணியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனைன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. 42 வயது தான் உங்களுக்கு அந்த சம்பளம் 13,240 கொடுக்குறாங்க. ஸோ விண்ணப்ப படிவம் பொறுத்த வரைக்கும் அரியலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் வெப்சைட்ல இருக்குதுங்க. அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பூர்த்தி செஞ்சுக்கணும். பிரிண்ட் எடுத்து பூர்த்தி செஞ்சு 7/8/2026 மாலை 5 மணிக்குள்ள நீங்க மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் செகண்ட் ஃப்ளோர் அரசு பல்துறை வளாகம் செயகொண்டம் சாலை அரியலூர் மாவட்டம் இந்த அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணுங்க. ஸோ இந்த அட்ரஸுக்கு நீங்க சென்ட் பண்ணிட்டீங்களா, அதே மாதிரி மிஷன் வட்சலியா வழிகாட்டுதல் நெறிமுறையை நீங்க வந்து பார்த்தீங்கன்னா படிச்சுக்கணும்னு சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பூர்த்தி செய்யப்படாத விண்ணப்பங்கள் மற்றும் சான்றிதழ் இணைக்கப்படாத விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்படும். வந்து பார்த்தீங்கன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க. ஸோ இந்த கண்டிஷன்ஸ் இந்த குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் உங்களுக்கு இந்த சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. இது இல்லாத வேற பெனிஃபிட் ஏதாவது இருக்குமான்னு தெரியல. அது ஒர்க் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியுங்க. ஸோ இது மாதிரி வேலை வாய்ப்பு தகவலாம் தமிழக அரசு அதிகமாக விட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் பார்த்து அப்ளை பண்ணி வாங்கிருங்க. ஸோ எப்படி அப்ளை பண்ணுறங்கிறதுக்கான வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிக் கொடுக்குறேங்க. அதுக்கு நம்மளுடைய சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.